கடிதம் கொடுத்தது. ஒன்று நமக்கு கொடுத்துச்சு, ஒன்று அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ரெண்டையும் சேலஞ்ச் பண்ணி தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அதை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கா? அந்த கடிதம் நாங்கள் கொடுக்கல, அந்த கடிதத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் சொன்னதா? நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அவங்க 2 கொண்டாட்டம் பண்ணாங்க. சின்னத்தை பிடுங்கிட்டாங்க, கொடுத்த கடிதத்தை திரும்பி வாங்கிட்டாங்க, யாருக்குமே கட்சி இல்லைன்ட்டாங்க. இதுதானே 3 தான் முதன்மையாக அவங்க தரப்பில் வைத்த வாதம். கொடுத்த கடிதத்தை, தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்தை பேரா 19 உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி சொன்னேன். உறுதிப்படுத்துகிறாங்க, நாங்கள் இதை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு 26 வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நீதிபதியும் அதை பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னு எந்த இடத்துல இந்த தீர்ப்பில் நேற்று கூட நான் சொன்னேன். நேற்று தினம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது எனக்கு இந்த உத்தரவு நகல் வரல, நேற்று இரவு தான் வந்துச்சு. அதற்கு உத்தரவு நகல் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு முதல் சந்திப்பு. அதனால தான் முக்கியமானவர்களோட உட்காந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். காலையிலேருந்து ஒரு ரூமராக ஓடிட்டுருக்கு. இந்த வழக்கில் இந்த மாம்பழம் சின்னம் யாருக்குமே இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையமும் சொல்லலை, வாதமாகவும் நான் சொல்கிறேன் பார்த்துங்க. மனுதாரர் தரப்பு வாதம், தேர்தல் ஆணையத்தோட வாதம், எங்கள் தரப்பு வாதம், நீதிபதியினுடைய கருத்து, எந்த பகுதியிலையுமே சின்னம் தொடர்பான கருத்து என்பதே இல்லை. அடுத்தது 26 வரை அங்கீகாரம் கொடுத்து அன்புமணிக்கு கொடுத்த கடிதம், அதை தான் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி ரிட்டு போடுறாங்க, அதை விவாதிக்கிறாங்க. அதில் தேர்தல் ஆணையம் எந்த இடத்துலையுமே 26 வரை கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ஒரு இடத்துல கூட கிடையாது. இன்னொன்று, இவங்களும் சொல்லலை அவங்களும் சொல்லலைன்னா கூட கோர்ட்டே கூட சொல்லும், நீ சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு அந்த பவர் இல்லை, உனக்கு கிடையாது, ஆனால் சொல்லிடும். நீதிமன்றமும் 26 வரை கொடுத்ததை தவறு என்றும் சொல்லவில்லை. ஒருவேளை நீங்கள் அங்கே போகிறீங்க, இது தவறு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அந்த கேள்விக்கு தான் இந்த தீர்ப்பில் நிறைய விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, உங்களுடைய தரப்பினுடைய வாதத்தை நிரூபிக்க வேண்டும், நியாயப்படுத்த வேண்டும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் சிவில் கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிப்பாங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், நான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பில் தான் வரேன். எங்களுக்கு 26 வரைக்கும் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தான் இன்றைக்கும் தலைவர், நான் மறுக்க. ஆனால் இப்போ கூட சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு 2026 வரைக்கும் கொடுத்துட்டதுனாலேயே நாங்கள் 26 வரைக்கும் நாங்கள் இருப்போம், எந்த கோர்ட்டும் எங்களை ஒன்றும் நான் சொல்லலை. நீங்கள் சிவில் கோர்ட்டு போங்க, உங்கள் கேஸை போடுங்க, நீங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறதே என்று வாங்கி தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்தால் தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்யும். இந்த வழக்கில் நான் இப்பவும் மீண்டும் சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. ஒரு மிகப்பெரிய தவறை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே தவறை நிகழ்த்தி விட்டார்கள். அது இர்ரிப்பேரபிள் மிஸ்டேக், காலத்தால் மாற்ற முடியாத பிழை. வேண்டுமென்றே அவசரத்தில், கோபத்தில், ஆத்திரத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் என்னன்னா, அவர்களுடைய வாதப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸருடைய பதவிக்காலம் 2025 மே மாதம் 28ஆம் தேதி வரை இருக்கிறதுக்கு தான் அவங்களுடைய வாதம். கட்சியினுடைய விதிகளின்படி, பைலாவின்படி கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் தான் மாநில அளவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட குழு, அரசியல் தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு, இத்தனையும் கட்சியினுடைய தலைவர் தான் தலைமை தாங்க முடியும். இத்தனை கூட்டத்தையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கூட்ட முடியும். அவர்கள் வாதப்படியே 28 மே மாதம் 25 வரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்கிறார் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டால், எப்படி அவர்கள் 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்டியதாகவும், அந்த கூட்டத்தில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டதாகவும் சொல்லுகிறார். யார் அந்த கூட்டத்தை கூட்டது? அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியது யார்? அந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? எனவே இந்த தவறை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னொன்று மிக முக்கியமானது, இதையும் நீங்கள் குறித்து வச்சுங்க, என்றைக்கு எங்கே போனாலும் இதற்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். கட்சியினுடைய விதிகளின்படி மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் என்றைக்கும் அவர் மீது எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. என்னைக்கும் அவர் எதை செய்தாலும் அவர்களை மதிப்பதை
அவர்களை போற்றுவதை, அவரை வணங்குவதை நாங்கள் பின்வாங்க போவதே இல்லை. கட்சியினுடைய விதிப்படி, விதி 13 படி மருத்துவர் ஐயா அவர்கள் அழைக்கப்படணும். அவருடைய ஆலோசனையின் பேரில், அறிவுறுத்தலின் பேரில் முடிவுகள் மேற்கொள்ளப்படணும். இதை தவிர அவருடைய சபதத்தில் ஒன்று, நான் கட்சியில் எந்த பதவியும் வைக்க மாட்டேன், எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னதன் அடிப்படையில் ஏறக்குறைய 89 இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இதுவரையில் அவர் எந்த பதவியும் அவர் வகிக்கவில்லை, எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை. கட்சியினுடைய செயல்பாடுகள், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது, கட்சியை செயல்படுத்தும் அதிகாரம் கொண்ட பகுதிகள், அந்த செயல்படுத்தும் அதிகாரம் கொண்ட பதவியில் தன்னை அவர் இணைத்துக் கொள்ளவே இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.